இந்த வீடியோவானது நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்றத பற்றி விளக்கி சொல்ல போகுது. அதாவது உங்களுடைய இமோஷன்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஒரு மாஸ்டராக இருக்க முடியும், உங்கள் இமோஷன்ஸை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிநடத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் விளக்க போகுது. அதற்காக நான் முக்கியமாக ஒரு 5 விதமான பாயிண்ட்ஸை பற்றி நான் விளக்க சொல்ல போகிறேன். இப்போ நிறைய விதமான எமோஷன்ஸ் நமக்கு தோன்றது உண்டு. நான் முக்கியமான ஒரு 5 எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சந்தோஷம், கவலை, பயம், அருவருப்பு, அதாவது பிடிக்காமல் போகிறது, கோபம், இந்த மாதிரியான மிக முக்கியமான சில எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலான்றதுக்கான பொதுவான கருத்துக்களை சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய விதமான எமோஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பொறாமைப்படுறது, பதட்டப்படுறது, விரக்தி அடைகிறது, இந்த மாதிரியான நெகட்டிவான எமோஷன்ஸும் இருக்குது. ஸோ எந்த ஒரு எமோஷன் ஆனாலும் சரி, அதை ரொம்ப அதிகப்படியாக ஆகும்போது அது பிரச்சனை. ஸோ அது நமக்கும் பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை. இப்போ அந்த அதிகப்படியாக இருக்கிறத வேறு எந்தெந்த வகையில் வழி நடத்தி அதை சரி பண்ணலாம், அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, அந்த என்ன விதமான ஒரு உணர்ச்சிகளில் இருக்கும் அப்படின்றத முதல்ல கண்டறிதல் மற்றும் பிரித்தறிதல் என்பது அவசியம். அதாவது என்னென்னு கேட்டாக்கா, ரெகக்னைஸ் பண்ணணும். அதாவது நான் இப்போ எந்த ஃபீலிங்கில் இருக்கேன் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு வாட் ஆர் யூ ஃபீலிங் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ என்னென்னாக்கா, இப்போ நான் எந்த விதமான ஃபீலிங்கில் இருக்கேன், கோவத்தில் இருக்கேனா, பயத்தில் இருக்கேனா, கவலையில் இருக்கேனா, அருவருப்பில் இருக்கேனா, இல்லைனாக்கா ஒரு பொறாமை எண்ணத்தில் இருக்கேனா, விரக்தியில் இருக்கேனா, எதில் நான் எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இப்போ எனக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்றத முதல்ல நான் கண்டறியணும். என்ன விதமான இமோஷன் இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், கொஞ்சம் திங்க் பண்ணி. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீலிங் ஏன் ஏற்பட்டுச்சு, எந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏற்பட்டுச்சு, யார் மூலமாக ஏற்பட்டுச்சு, அந்த டைமில் என்ன விதமான எண்ணங்கள் எனக்கு தோணுச்சு, எந்த சம்பவம் இல்லை யாருடைய ஒரு சொல் அல்லது யாருடைய ஒரு செயல் இந்த விதமான என்னுடைய இமோஷன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டறிகிறதுக்கு நம்ம முற்படணும் மற்றும் பிரித்தறியணும். அதாவது எப்போ எல்லா விதமான இமோஷன்ஸு, ஈவெண்ட்ஸு, திங்கிங் இதெல்லாம் ஒரு குழப்பமாகவே இருக்கோ, அப்போ தான் நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், பிரிக்கணும். இமோஷன்ஸ் என்னென்ன இமோஷன்ஸ் இருக்குது, தாட்ஸ் என்னென்ன தாட்ஸ் இருக்குது, இந்த தாட்ஸுக்கு என்ன விதமான காரணங்கள் இருக்குது, இந்த இமோஷன்ஸ்க்கு என்ன விதமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, முதல்ல பிரித்து அறிஞ்சிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிடும். இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட்டு. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டாக்கா, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப முக்கியமான சில விதமான விஷயங்கள் தேவைப்படுது. அதாவது என்னென்னாக்கா, உங்கள் இமோஷன்ஸ் இருக்குன்னா அதை அப்படியே அடக்கி வைக்கிறது ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அதை சேனலைஸ் பண்ணணும். எழுதுறதின் மூலமாக, மனசில் ரொம்ப கோபம் இருக்குது, ரொம்ப வருத்தம் இருக்குது, எழுதுறதின் மூலமாக அல்லது உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுகிறதின் மூலமாக அல்லது வேறு சில விஷயங்களில் ஒரு சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபடுறதின் மூலமாக அதை சேனலைஸ் பண்ணி வடிகால் மூலமாக வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். அதாவது என்னன்னு கேட்டாக்கா, செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப முக்கியமான செல்ஃப் அவேர்னஸ். நான் யார், என்னுடைய வயசு என்ன, நான் எங்கே இருக்கேன், என்னை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த டைமில் கோவப்படக்கூடாது, இவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது, இந்த இடத்துல ஆசையை வெளிப்படுத்தக்கூடாது, இந்த இடத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு நிலை நமக்கு எப்பயுமே இருக்கணும். இதுதான் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய தகுதி, என்னுடைய வேலை, எந்த இடத்துல நிற்கிறேன், எனக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்க, இந்த அவேர்னஸ் இருக்கும்போது இந்த உணர்ச்சிகளை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதாவது இதோடு சேர்ந்து இன்னும் சில விஷயங்களும் பண்ணணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணணும். அடுத்து உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இதை நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது விஷயம். அடுத்த மூணாவது என்னென்னு கேட்டாக்கா, புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதாவது ஒரு புது கான்செப்டை, உதாரணத்துக்கு ஒரு புது மியூசிக், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது, புதுசாக ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது, புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிறது அல்லது புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு புது விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கும்போது நம்முடைய பழைய ஒரு நெகட்டிவான இமோஷன்ஸ் மேனேஜ் பண்ணப்படுதுன்னு சொல்லக்கூடிய நிறைய விதமான ரிசர்ச்சஸ் இருக்குது. இப்படி ஒரு புது விஷயத்துக்குள்ளே ஒரு பழைய பேட்டர்ன்லேயே இல்லாமல் எல்லாரும் கெட்டவங்க, எல்லாரும் மோசமானவங்க, எல்லாரும் அயோக்கியங்க,
எல்லாருமே ஏமாத்துக்காரங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாரும் அப்படி ஒரே விதமான கான்செப்ட்லேயே அப்படி திங்க் பண்ணிகிட்டே இல்லாமல் ஒரு புது கான்செப்ட், ஒரு புது லைஃப், இல்லை ஒரு புக்கு, ஸோ புது லாங்குவேஜ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ன பண்ணும், நம்மளோட நியூரன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட இமோஷன்ஸை ஒரு சேனலைஸ் பண்ணி நம்மளை அதுக்கே ஒரு மாஸ்டர் ஆக்கிடும். நம்ம இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரிசர்ச்சஸ் வந்து தெளிப்படுத்துது. இதுதான் நான் சொல்லக்கூடிய 3வது விஷயம். இப்போ நான் 4வது விஷயத்துக்குள்ளே போகிறேன். என்னென்னாக்கா இங்கே வந்து செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்ஃப் கேர்னாக்கா குளிக்கிறது, பல் துலக்கிறது, ட்ரெஸ் மாட்டிக்கிறது இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும். உதாரணத்துக்கு எக்ஸசைசஸ் பண்ணணும், ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எக்ஸசைசஸ். வாக்கிங் எதுவுமே பண்ண முடியல, ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு வாக்கிங் அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது ஃபிசிக்கலுக்காக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் அது மன ரீதியாகவும் பல விதமான பெனிஃபிட்டை வந்து கொடுக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது. நம்மளுடைய மனசை வந்து கிளியர் பண்ணிவிடும். அதாவது ஒரு குழப்பமான ஒரு கவலை சார்ந்த ஒரு பதட்டம் சார்ந்த மனநிலையை மாற்றுறதுக்கு வாக்கிங் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சொல்லுது. வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிறேன் சார் அப்படி கிடையாது, மொட்டை மாடியிலே நடந்துக்கிறேன் சார் அது இல்லை. ஸோ வாக்கிங் ஒரு வெளியே போய் நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாக்கிங்கை தாண்டியும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸும் நம்ம பயிற்சிகளையும் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 1 நாள் 2 நாள் என்றைக்காவது 1 நாள் அப்படி இல்லாமல் ரெகுலராக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இது மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். செல்ஃப் கேர்ன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிக்கிறது, பல் துலக்கிறதையும் தாண்டி இதற்காகவும் நேரம் ஒதுக்கணும். இதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம மற்ற விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி இதுக்காகவும் நேரங்களை ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ செல்ஃப் கேர்ன்றது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். நம்ம பைக்கை க்ளீனாக வச்சுக்கிறது, நம்ம காரை க்ளீனாக வச்சுக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது, நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த சுத்தப்படுத்துறது, உங்களை சுற்றி இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் இதுவும் செல்ஃப் கேரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ நான் 5வது விஷயத்துக்கு டைரெக்டாக போகிறேன். என்னென்னாக்கா இங்கே நம்முடைய ஹாப்பினஸ்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹாப்பினஸ்ஸை சேவ் பண்ணுறதுன்னா என்ன சார் அப்படின்னாக்கா, இப்போ உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை எடுத்துப்போம். அந்த பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, என்ன எப்படி இருக்குது கடந்த காலம்னு சொன்னால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும் கேட்டாக்கா, அப்போ வந்து அவ்வளோ கஷ்டம், பிரச்சனை, இவ்வளோ துன்பம், தோல்வி, இவ்வளோ அவமானம், இவ்வளோ விரக்தியெலாம் நடந்துச்சு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, கடந்த காலத்தில் நடந்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவான விஷயங்களை லிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் எத்தனை நெகட்டிவான, எத்தனை ஃபெயிலியர், எத்தனை இன்சல்ட் இவ்வளோ நடந்தாலும் அங்கங்கே நமக்கு நிறைய அதை தாண்டிய நிறைய சந்தோஷமான விஷயங்களும் நமக்கு நடந்திருக்கும், வெற்றிகளும் நடந்திருக்கும், பாராட்டுகளும் கிடைச்சிருக்கும். ஸோ சில பெனிஃபிட் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த ஹாப்பினஸை சேவ் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸாக பண்ணணும் இதை. ஸோ என்ன பண்ணணும், என்னென்ன ஹாப்பினஸ்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்றதை ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன சக்ஸஸ்லாம் ஆச்சுன்றதை லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் நான் பாராட்டுகளை பெற்றேன்றதை லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, யார் கூட இருக்கும்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்களை நான் முதல்ல லிஸ்ட் பண்ணி எழுதி வைக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டாக்கா, என்னுடைய மனநிலையை அல்லது என்னுடைய உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த நெகட்டிவான இந்த எமோஷன்ஸ்லேருந்து, இந்த உணர்ச்சிகள்லேருந்து மீட் எடுத்து என்னை பாசிட்டிவான எமோஷன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சேனலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு என்னுடைய கட்டுப்பாட்டைக்குள்ளே வந்து ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு முக்கியமான அந்த 5 பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இதை தாண்டி நான் வேறு சில விஷயங்கள் இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, மாஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு சில பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பொறுமை வேணும். ஸோ தொடர் முயற்சிகள் வேணும், தொடர் பயிற்சிகள் வேணும். ஸோ இதுதான் நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கும், ஸோ நான் என்னுடைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது, பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேணும். எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த 5 விஷயங்களோட சேர்ந்து வேறு சில விஷயங்கள் பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.